ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் காட்டுக்கு போய் என்ன வேலை செஞ்சோம், அப்புறம் காட்டிலேருந்து என்னென்னலாம் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் ஆட்டுறதுக்காக தேங்காய் போட்டு வச்சு அது நிறைய முளைச்சி போயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே கூம்பு நல்லா சாப்பிடுவோம். தீக்ஷித்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்தால் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. சனிக்கிழமை வந்தால் ஞாயிற்றுக்கிழமையே ஊருக்கு கிளம்பிடுவோம்மா, டைமே இருக்கிறதில்ல வெட்டுறதுக்கு. நாள் ஆகிப்போச்சு. இப்போ தேங்காய் வெட்டாமல் நிறைய கெட்டும் போச்சு. அப்புறம் ஒவ்வொரு கூம்பு நல்லா இருந்துச்சு. அதை வெட்டி தீக்ஷித் கூம்பு சாப்பிட்ருக்குறான். நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுருக்குறோம். அப்புறம் நான் தேங்காய் கொஞ்சம் வெட்டினேன், ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெட்டினார். அப்புறம் அம்மா அங்கேருந்து எடுத்து வந்து போட்டாங்க. அப்புறம் நாங்கள் வெட்டினதில் பாதி காஞ்சது தனியாக எடுத்து வச்சுட்டு, அந்த பச்சையாக இருக்கிற காயெல்லாம் கொண்டு போய் காயும் வச்சுட்டு அம்மா அப்படியே வரையில் எடுத்துகிட்டு வந்தாங்க வெட்டுறதுக்கு. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டினோம். தேங்காய் வெட்டியில் என்னென்னா ஒவ்வொரு தேங்காய் கெட்டு போயிடும். அது தெரியாமல் வெட்டினோன்னு சீத்துன்னு எல்லாத்து மேலேயும் அடிச்சிடும். இந்த டைம் அந்த மாதிரி அடிக்கலை, தெரிஞ்சிருச்சு கெட்டுருச்சுன்னு. அப்புறம் எடுத்துட்டேன். அப்புறம் மாடு கொண்டு போய் அம்மா தண்ணி கட்டி நெகில் கட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப வெயிலாச்சு. நான் வரையிலேயே இவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்கன்ட்டு ஆரஞ்சு எடுத்து வந்தேன். சரியும் சாப்பிட்டுக்கிறான். அப்புறம்லாம் வெட்டி முடிச்சுட்டு அம்மாவும் எல்லாம் காய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோன்னு சொல்லிவிட்டு சரி சாயங்காலம் ஊருக்கு போகிறேன்ட்டு முருங்கைக்கீரை ஒடித்தேன். அதை வெட்டி விட்டு இப்போ தான் நல்லா தளைஞ்சிருக்குது, நல்லா இருக்குது கொழு கொழுன்னு. முருங்கைக்கீரை ஒடிச்சிட்டு அப்புறம் கருகாப்பில் இத்தனை நாளாக ஒரு 2-3 மாதமாகவே நல்லாவே தலையவே இல்லை. ரொம்ப நோய் விழுந்த மாதிரி அந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருந்துச்சு. இப்போ தான் நல்லா தளைஞ்சிருக்குது. அப்புறம் கருகாப்பிலும் ஒடிச்சிட்டு அப்புறம் அவரைக்காய் இருக்குது, அவரைக்காயும் பறிச்சிட்டு குழந்தைகளுக்கு வீட்டில் விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாண்டு போர் அடிக்கும். காட்டுக்கு கூட்டு வந்தோன்னா கொத்து தான் கேட்பாங்க. காட்டுக்கு வந்த உடனே கொத்து எடுத்து கொடுத்துட்டோன்னா மண்ணை வெட்டி வெட்டி போட்டு விளையாண்டுருப்பாங்க. அப்புறம் மாடு சித்தி வீடு காட்டில் ஆட்டுக்குட்டிகள் கோழி குஞ்சு எல்லாம் இருக்குது. அதை கொஞ்ச நேரம் அது கூட விளையாடுவாங்க. அவரைக்காய் பறிச்சிட்டு அப்படியே மிளகா காட்டுக்குள்ளே திரும்பி பார்த்தா கீரை ஒவ்வொன்று தெரிஞ்சிச்சு. சரி கீரையும் பறிச்சிட்டு போகலான்ட்டு கீரையும் போய் பறித்தேன். இது மிளகா செடிக்கு சொட்டு நீர் போட்டிருக்கிறதுனால நிறைய முளைக்கல. அந்த ஈரை இருக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிருந்துச்சி. அப்புறம் கொஞ்சமாக தான் ஆச்சு. சரி பருப்புக்குள்ளே ஓட்டுக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டு அப்புறம் 2 நாள் தான் ஆச்சு. வாழைத்தார் வெட்டியிருந்தாங்க, தண்டு வெட்டாமல் விட்டுருந்தோம் அண்ணன். சரி நாங்கள் வந்தால் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு அதனால் தண்டும் வெட்டிட்டு அப்புறம் அம்மாவுக்கு பாதி வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். செலியன்தான் தீக்ஷித்து வேலை செய்ய மாட்டான் அவ்வளோக்கா. செலியன் எந்த வேலையினாலும் செஞ்சுருவான். அப்புறம் கீரை, அவரைக்காய், முருங்கைக்கீரை, கருகாப்பில், தண்டு, அப்புறம் சேனக்கிழங்கு அம்மா முதலே தோண்டி வச்சுருந்தாங்க. சேனக்கிழங்கு எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பப்பாளி ஒன்று பிடுங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் சித்தியோட மில்லு வச்சுருக்குறாங்க, மாவு மில்லு. எண்ணெயும் ஆட்டுவாங்க. அங்கேருந்து கடல முத்தும் ராகி மாவும் அப்புறம் பழம் பழுத்திருந்துச்சு, அதுவும் எடுத்தாச்சு.